ரஷ்யா என்ன பண்ணுச்சு, இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி இங்கே கொண்டு வர வரைவு தீர்மானம் இருக்குல்ல, இது பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா அடிப்படை? 9 பேர், 9 உறுப்பு நாடுகள் கம்பல்சரியாக இந்த ஓட்டு ஃபேவராக பண்ணியிருக்கணும். வீட்டோவை யாருமே பயன்படுத்தாமல் இருக்கணும். இந்த பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்க்கு வீட்டோ அதிகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சா எந்த ரெசல்யூஷனையும் கில் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பவர், அந்த பவர் யாரும் பயன்படுத்தாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த ரெசல்யூஷனு அங்கே செல்லுபடியாகும். இந்த விதியை மைண்டில் வச்சுக்கிட்டிங்களா? இப்போ இந்த ரஷ்யா இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்களா, ஆனால் அது பாஸ் ஆகலைங்க. பொட்டுன்னு போயிடுச்சு, வந்த உடனே பொட்டுன்னு போயிடுச்சு. இந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேவராக 4 பேரும், அகேன்ஸ்டாக 2 பேரும், அப்புறம் இந்த புறக்கணிச்சவங்க 9 பேர் ஒட்டு மொத்தமாக. எதுக்கு நாம் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு புறக்கணிச்சவங்க 9 பேர். ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஃபைனலாக? அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் ரஷ்யா கொண்டு வந்தது ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரஷ்யா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சரி, நாங்கள் கொண்டு வர ரெசல்யூஷன் தான் இப்படி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் சண்டை வேணாமே, எதுக்கு இவ்வளோ பெருசாக அந்த கான்ஃப்ளிக்ட்டை கொண்டு போயிட்டுருக்கணும், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலாமே, நாங்கள் இந்த சிவிலியன்ஸ்லாம் அட்டாக் பண்ணப்பட்டு இருக்காங்களே அதை வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான்னு பேரை மென்ஷன் பண்ணலை, அமெரிக்கா இஸ்ரேலும் பேரை மென்ஷன் பண்ணலை. சிவிலியன்ஸ் இந்த தாக்குதல்களை சிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுக்ரைன் வார் ரிலேட்டடாக இதே விஷயத்தை ரஷ்யாவை நோக்கி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் மக்களை உலக அரசியல். ஒரு சைடில் நிற்கும் போது அவங்களுக்கு அது நியாயமாக தெரியும், ஆப்போசிட்டில் போகிறப்ப அது அவங்களுக்கு நியாயமாக தெரியும். ரைட்டு.